வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் பெரும் தனவந்தன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் தூக்கிடும் ஐந்தாம் தானம் ஏழையும் தொடர்ந்து நன்றாய் பாக்கியதிபனும் கூட அல்லது பார்க்க திங்கள் தாக்கிய ராசி தொட்டு சசிரோடு படியே பார்க்க ஆக்கமாய் வெகுசம் பத்தியாமே அல்லல் மீதே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள். இதனுடைய பொருள், லக்கினத்திற்கு 9 குடையவன் லக்கினத்தையோ 5ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்திலோ அமர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் ராசிக்கு 9 குடையவன் ராசியின் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருந்து அங்கிருந்து பார்த்தாலும் அல்லது இந்த இடங்களில் அமர்ந்திருக்கும் அந்த கிரகங்களை குரு பகவான் பூமிக்காரகர் பார்த்தால் பெரும் தனவந்தனாக வாழ்வான் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் பொருள். நம்ம பலமுறை சொல்கிற மாதிரி பாக்கியஸ்தானம் கெடலை, பணம் சம்பந்தப்பட்ட கிரகம் வழுக்குது, அப்போ இவனுக்கு செல்வங்கள் அதிகரிக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் வெற்றியாளர்களாகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்புடையவங்க பார்த்திங்கன்னா எதை செய்தாலும் துளங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க. எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே சமயம் ஒருத்தர் ஒரு இடத்துல பூமி வாங்கி போடுறார். பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுறது, சதுரடி 1000 ரூபாய், ஒரு 1200 சதுரடி வாங்குகிறார், 12 லட்சம். இன்னொருத்தர் அவர் பக்கத்திலே இருக்கிறவர், அவர் ஒரு இடத்துல அதே போல் 1200 சதுரடி அதே ரேட்டுக்கு வாங்குகிறார். காலங்கள் கடக்கும்போது மாறுதல் நிறைய ஏற்படுது இல்லையா? ஒருத்தருக்கு 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 50 லட்ச ரூபாய் வரைக்கும் இப்போ போகுது 5 வருடத்தில். இன்னொருத்தருக்கு அந்த இடம் என்னமோ அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்ட்டு வாங்கின ரேட்டுக்கு போயிட்டா கூட பரவாயில்லன்றாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான், செய்தது ஒன்று தான், வித்தியாசங்கள் வருது தானே. இன்றைக்கி அப்படி இருக்குது. நிலத்து மேலே காசு போட்டவங்க கிட்டத்தட்ட காசை பார்த்தாங்கன்னாலும் 10% சிக்கலை தேடிக்கிட்டவங்க இருக்காங்க. இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னாக்கா பெரிய சிக்கலெல்லாம் தேடிக்கிட்டவங்க இருக்காங்க. அது வேறு மாதிரி, அதெல்லாம் விட்டுடலாம். பார்த்திங்கன்னா விஜய் டிவி நீயா நானா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் இவர் நிலத்தில் காசு போட்டு 5,000 வாட்டி சிக்கிக்கிட்டாருன்னு ஒரு ப்ரோக்ராமில் வருது. என்ன சென்னையில் போய் 1 லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்குது அப்படின்னு டோக்கன் போட்டு வந்தால் அது சிக்கல். இப்படி ஒருத்தரே 4-5 தடவை சிக்கலில் மாட்டிக்கிட்டார். சரி, அதை விட்டுடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்னது, பல மடங்கு பெருத்து கொடுத்ததும் உண்டு, அதே சமயத்தில் பெருகாமல் போனவர்களும் இருக்கிறார்கள் தான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டி செயல்பட்டு நம்மளை வெற்றியாளராகவும் ஆக்குது, நம்மளை தோல்வியாளராகவும் ஆக்குது, சமமாகவும் வச்சுருக்குது அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா? அப்போ இவனுக்கு கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. அப்போ இவன் வெற்றியாளராக அல்லது தனம் பெருசாக பெறுறதுக்கு வாய்ப்பு தான். அப்போ இதற்கு என்ன இவனுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னா, இவனுடைய முன்ஜென்மத்தில் ஒரு சமவெளியில் போய்கிட்டு இருந்தவனை பார்த்து, இவங்ககிட்ட இந்த மாதிரி திறமையெல்லாம் இருக்குது, இவங்ககிட்ட இந்த கெப்பாசிட்டியும் இருக்குது, இவன் இதுக்குள்ளே போகாமல் இதுக்குள்ளேயே இருந்து நடுத்தரத்துலேயே இருக்கிறான்னு அவனை கூப்பிட்டு பேச வச்சு, அவன் பயந்தவனை பயப்படாத, அப்படி ஏதாச்சும் உனக்கு நீ அதை செஞ்சு மைனஸ் வருதுன்னா உனக்கு அதுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீ தைரியமாக செய்ய வச்சு வெற்றி பெற வைத்திருக்கான். வெற்றி பெற்றதில் இவன் சந்தோஷப்படுறான். அவன் மறுபடியும் ஐயா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கும்போது இல்லை உன்னுடைய வெற்றிக்கு தான் நான் சொன்னேன், எனக்கு அதில் எதுவுமே வேண்டாம்
அப்படின்னு சொல்லி முழு திருப்தியோடு வாழ்த்தி அனுப்பிச்சிருக்கான். இப்போ இது ஒரு நற்குணம், நல்ல செயல் செஞ்சுருக்கான், மேலும் வெற்றி பெற வச்சிருக்கிறான் இல்லையா மற்றவர்களை. அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு கிடைக்கும் இல்லையா நல்லது. அப்போ இந்த ஜென்மத்தில் இவன் நலன்களை பெறுகிறான், நன்மைகளை பெறுகிறான். இதை அப்படியே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இவனுடைய பாக்கியாதிபதிகளின் பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் லக்னத்துக்கோ ராசிக்கோ இருந்து 2ஆம் இடத்து அதிபதிகளின் பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் குலதெய்வத்தையும் கும்பிட இவனுக்கு நலன்களும் நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து ஒரு வைரவரியில் ராமர் விபீஷணிடம் கேட்குறார், ராஜ தர்மம், பக்தி தர்மம், சகோதர தர்மம் இதில் எது சிறந்தது அப்படின்னு. தர்மம் அப்படிங்கிறது இங்கே கொடுப்பது அல்ல, நெறி அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு நெறி இருக்குது, அதை தர்மம்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ விபீஷணரை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னாக்கா அவங்களுடைய அண்ணன் இலங்கேசனை விட்டுட்டு வந்துட்டார், கும்பகர்ணன் விட்டுட்டு வரல. ஒரு சூழலில் சகோதரனை விட்டுட்டு வர்றது தப்பா ரைட்டா அப்படின்னா கும்பகர்ணன் செய்ததும் ஒரு வகை சரிதான். அவன் அண்ணனுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் இருந்தான். இவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தப்ப இவரை கேட்குறாங்க ஒரு சிலர், லட்சுமணன் ராமனுக்கு சகோதரன், அவன் அண்ணனை கோவிச்சுக்கிட்டு வருவானா, நீ வந்துட்டியே அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், கரெக்டு தான், கேள்வி என்னமோ கரெக்டு தான். ராமர் எக்காரணத்தை கொண்டும் தப்பு பண்ண மாட்டார், ஆனால் என் அண்ணன் தப்பாகவே செஞ்சான், அதுக்காக விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னார். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு பதில் விபீஷணர்கிட்ட ராமர் கேட்குறார், ராஜ தர்மம், பக்தி தர்மம், சகோதர தர்மம் இதில் எதில் சிறந்தது அப்படிங்கும்போது, இதில் எதுவும் நியாயம் இல்லைன்னா இதில் எந்த தர்மம்னாலும் அது அதர்மம் தான் அவர் சொல்கிறார். எவ்வளோ சரியானது பார்த்தீங்களா. மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.